ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல நீராடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கின்ற பௌத்த விகார பதவிக்கு வந்து இப்பொழுது குருக்கள் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெறுகிறது. நைனை நாகபூஷணி அம்மன் நகர்வலமாக இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். தீர்த்தம் வாங்குறதுக்காக வந்து முண்டியடிக்கிறது. ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் அம்பாளுடைய தீர்த்தோற்சவமானது எங்களுடைய நாகபூஷணி அம்பாள் ஆலய மகோத்சவ குருவாக விளங்கும். கீழே உள்ள அனைத்து கோவில்கள், அனைத்து வீடுகள், அனைத்து அலுவலகங்கள் அந்த சித்தாமிர்த புட்கரணி அல்லது கங்காதரணியிலே தான் இப்பொழுது தீர்த்தம் நடைபெறுகின்றன. வருகின்ற இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை மரங்கள், தோரணங்கள் எல்லாமே வந்து கட்டி தேவியான சமயங்களோடு விநாயக பெருமானுடன் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற காட்சி. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் தொடர்ச்சியாக நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றைய நாளில் தேர் திருவிழா, மாலை நேரத்தில் வந்து பச்சை சாத்திர நிகழ்வு வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த திருவிழா, அதாவது பக்தர்களுக்கு வந்து அருளல் வந்து வழங்குற நாள் வந்து தீர்த்த திருவிழா வந்து சுவாமியை வந்து அழைத்து கொண்டு வீதி உலா வந்து செல்லுவாங்க. தீர்த்தக்கரைக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். 3 கிலோமீட்டர் தூரம் வந்து மக்கள் வசிக்கின்ற பிரதேசத்தினூடாக வந்து செல்லுவாங்க. செல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பங்கள் எல்லாம் வச்சு படைகள் எல்லாமே வந்து படைச்சு சுவாமியை வந்து அந்த அளவுக்கு வந்து அம்மனை வந்து வரவேற்பாங்க. இன்றைய நாளில் இந்த காணொலி தான் வந்து இந்த வாயிலாக பார்க்க போகிறீங்க. சுவாமி வந்து எப்படி அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா வந்து ஊருக்களை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி வந்து தீர்த்தக்கரையில் வந்து தீர்த்தம் ஆடுறாங்க, இந்த மாதிரியான விடயங்களை வந்து இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். யாரும் அங்கே சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வலம் வர இருக்குது. வலம் வந்து அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி வீதி உலா, அதாவது ஊருக்குள்ளே வந்து வார நிகழ்வு வந்து இடம்பெறும். அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். சுவாமியை வந்து இப்பொழுது வெளி வீதி உலா வந்து கொண்டு வரார்கள். இப்படியே வந்து தீர்த்தம் ஆடுறதுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறீங்க. பாருங்க, அப்படி அம்மனை வந்து அழைச்சி கொண்டு போகிறாங்க. இப்படியே தோளிலே வந்து தூக்கி கொண்டு தான் தீர்த்தக்கரை வரை வந்து செல்லுவாங்க. எம்பெருமானுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜனைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற வேளையில் அதுக்கு பின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தீர்த்தக்கரையை நோக்கி அதன் பின்னே வந்து தொடர்ச்சியாக வந்து வருவதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. பாரம்பரியமாக தொன்மை தொட்டு மாறாத ஒரு வழிபாடாக இந்த ஒரு தீர்த்த திருவிழா வந்து இன்றைய நாளில் 2025ஆம் ஆண்டு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது.
ஆலயத்தினுடைய தெற்கு வீதியினூடாக வந்து தீர்த்தக்கரையை வந்து செல்றதுக்காக இப்பொழுது எம்பெருமாள், முருகப்பெருமான், விநாயகர் என்று சொல்லி எல்லோருமே வந்து இப்பொழுது ஒன்று கூடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பௌத்த விகாரை அமைந்திருக்கின்ற அந்த பகுதியினூடாக இப்பொழுது அம்பிகை வந்து வருவதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கு. பௌத்த விகாரை இருக்கின்ற அந்த பகுதிக்கு வந்து வந்துட்டோம். பாருங்கள், விகாராதிபதியோட குருக்கள் வந்து இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்ற காட்சி வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பௌத்த விகாராதிபதிக்கு வந்து இப்பொழுது குருக்கள் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெறுகிறது. பாருங்கள், மாலை அணிவித்து அவர்களை கௌரவித்து பின்னதாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீதி உலா வருகின்ற காட்சி வந்து இடம்பெறும். எல்லோருமே சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொண்டுகின்ற காட்சியை வந்து இப்போ பார்க்குறீங்க. பௌத்த விகாரையை கடந்து இப்பொழுது பக்தர்கள் வந்து தொடர்ச்சியாக சுவாமியின் பின்னே வந்து செல்கின்ற காட்சியை வந்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்.
படைகளாக சுண்டல் புக்கை அவல் கற்கண்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. படைகள் எல்லாமே வந்து படைச்சு தான் வழிபாடுகளில் ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க சாம்பிராணி புகையால ஒரே புகை மூட்டமாக இருக்குது. வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து தருது. நைனை நாகபூசணி அம்மன் வித்தியாலயம் அந்த பாடசாலைக்கு முன்பாக வந்து பாருங்க இப்போ வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் ஆலயத்தை வந்து தெரிச்சித்தான் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையை நோக்கி வந்து செல்லுவாங்க. முருகன் ஆலயத்தை வந்து வந்தடைச்சாச்சு. முருகன் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார அடியர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கோப்பி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து தாகம் தீர களைப்பு தீர ஒரு டீ அடிக்கிறாங்க. அப்படியே நாங்களும் ஒரு கோப்பி அடிப்போம். வெயிலுக்கு கோப்பி அடிக்கிறது நல்லா தான் கிடக்கு.
இன்றைய தினம் எங்களுடைய நாகபூஷணி அம்மனுடைய தீர்த்த உற்சவம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அம்பாள் ஆலயத்திலே இருந்து எழுந்தருளி அந்த தீர்த்தக்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாள். அவள் செல்லுகின்ற அந்த வழியிலே உள்ள அனைத்து கோவில்கள், அனைத்து வீடுகள், அனைத்து அலுவலகங்களிலும் அம்பாளை வரவேற்பதற்காக பூரண கும்பங்கள் வைத்து இந்த வரவேற்பு பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய ஊரிலே ஒரு சித்தர் இருந்தவர். அவருடைய பெயர் ஸ்ரீமத் முத்துக்குமார சுவாமிகள். அவர்தான் இந்த சித்தாமிர்த புட்கரணி என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இன்று கங்காதரணி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தீர்த்த கேணியை வெட்டுவித்தவர். அதற்கு முன்னதாக அம்பாள் ஆலயத்துக்கு முன்னிருக்கின்ற சமுத்திர தீர்த்தத்திலே தான் இந்த தீர்த்த திருவிழா நடைபெறுவத வழக்கம். ஆனால் இப்பொழுது அந்த சித்தரினாலே அமைக்கப்பட்ட அந்த சித்தாமிர்த புட்கரணி அல்லது கங்காதரணியிலே தான் இப்பொழுது தீர்த்தம் நடைபெறுகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே சில கோயில்களுக்கும் அம்பாள் சென்று அந்த தீர்த்தக்கரையிலே சென்று தீர்த்தமாடிய பின் அவளுடைய ஆலயத்துக்கு திரும்புவாள். ஆனி மாதத்து பருவம் அம்பாளுடைய தீர்த்த தினம். அன்றிலிருந்து முதல் 14 நாட்களும் அம்பாளுக்கு மகோற்சவம் நடைபெறுகின்றது. இதுதான் அந்த மகோற்சவ தினத்தை நாங்கள் கணிக்கின்ற நாட்களாக அமைகின்றது. இந்த தீர்த்த திருவிழாவிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து விரதமிருந்து அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி தங்களுடைய பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்த்தமாக அந்த சித்தாமிர்த புட்கரணி அல்லது கங்காதரணி என்ற அந்த தீர்த்தக்கரை விளங்குகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே அம்பாள் அங்கே சென்று விடுவாள். அந்த பக்தர்கள் கூட்டம் அரோகரா அரோகரா என்று வானை புழக்க ஒலிக்க அம்பாள் தீர்த்தமாடுகின்ற காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக ஆண்டுதோறும் இந்த புனித தீவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்திலிருந்து இப்பொழுது புறப்படுகின்ற காட்சியை வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இரண்டாவது ஆலயத்தை நோக்கி இப்பொழுது அம்பிகை வந்து செல்லுகின்ற காட்சியை வந்து பார்க்குறீங்க. வெள்ளடை வெளி ஸ்ரீ நாகம்பாள் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். இப்போ கல்வி நிலையம் நைனி மணிமேகலை முன்னேற்ற கழகம் இரண்டு ஆலயங்களை வந்து தரிசித்து மீண்டும் மறுபடியுமாக பிரதான வீதிக்கு வந்து இப்பொழுது எம்பெருமாள் வந்து நுழைகின்ற காட்சி வந்து இப்போ பார்க்குறீங்க. வைத்தியசாலை திறப்புலாவுக்காக அந்த படத்தை அம்மனுடைய பாதத்திலே வச்சு வழிபட்ட பின்னர் வந்து அதை வந்து கொடுக்க போகிறாங்க.
அம்பிகை வருகின்ற இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை மரங்கள் தோரணங்கள் எல்லாமே வந்து கட்டி சிறப்பான முறையில் வந்து அம்பிகையை வரவேற்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெற்றுக்கொண்டது. இல்லை பாருங்கள், பெரிய அளவிலான படைகள் எல்லாமே வந்து படைச்சிருக்காங்க. இன்றைய இந்த பூசை வழிபாட்டை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த படைகள் எல்லாமே வந்து செய்கிறீங்க? இதுவே நகர்வலம் என்று சொல்லுகின்ற இந்த தீர்த்தோற்சவத்தினுடைய இந்த ஊர்வலமானது ஆலயம் ஆரம்பத்திலே கடலிலே, அதாவது நாகசமுத்திரத்திலே தீர்த்தமாடி வந்தார்கள். ஆனால் நைனை முத்துக்குமார சுவாமியார் என்று சொல்லப்படுகின்ற சுவாமியார் அவர்களாலே உருவாக்கப்பட்ட இந்த புனித தீர்த்தக்கரை இங்கே கங்கா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த புனித கங்கா தீர்த்தத்திலே நைனை நாகபூஷணி அம்மன் நகர்வலமாக இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நகர்வலத்தின் ஊடாக நைனாதீவு கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை வீடுகளையும் ஆலயங்களையும் தரிசித்து கொண்டு இந்த நகர்வலத்திலே அவர்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்கி வருவது இந்த தீர்த்தோற்சவத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்று நாங்கள் சொல்லலாம். இன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய தேர் நேற்று நடைபெற்றது. அதாவது ரதோற்சவம் என்று சொல்லுகின்ற ரதோற்சவம் நேற்று நடைபெற்றது. இன்று தீர்த்தோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் செய்து இப்பொழுது பிரதான வீதி வழியாக இங்கே ஒவ்வொரு இல்லங்களையும் ஆலயங்களையும் இங்கே பூரண கும்பங்கள், ஒவ்வொரு இல்லங்களிலும் பூரண கும்பங்கள் வைத்து அம்பாளை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மண்டபப்படி என்று சொல்லுகின்ற இறைவனுக்காக அமுது படைக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான அடியார்கள் சூழ அம்பாள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஞான பைரவர் ஆலயத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார் அம்பாள். இந்த தேன்மொழி ஸ்டோர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த சந்தியிலே இப்பொழுது அம்பாள் வந்திருக்கின்றார்கள். சற்று நேரத்திலே ஞான பைரவர் ஆலயத்தை சென்றடைய இருக்கின்றார்கள். அதன் பின்னர் ஞான பைரவர் ஆலயத்திலிருந்து இங்கே நைனாதீவு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயத்தை அடைந்து அந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே காட்டுக்கந்தன் ஆலயத்திற்கு சென்று அங்கும் பூசை வழிபாடுகளை ஏற்று அப்படியே அந்த புனித தீர்த்தக்கரைக்கு செல்லுகின்ற அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அடியார்கள் எல்லோரும் இந்த கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அம்பாளுடைய தரிசனம் இந்த இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்தினுடைய அம்பாள் அடியார்கள் அங்கே இருந்து தங்கள் தோள்களிலே சுமந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அம்பாளும் முருகப்பெருமானும் வள்ளி தேவியான சமயனோடு விநாயகப் பெருமானுடன் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அடியார்கள் புடைசூழ இருக்கின்றார்கள். இந்த அடியார்கள் யாவரும் இந்த இடத்திலே அங்கே ஆலயத்தின் அம்பாளுக்கு வழிபடுகின்ற இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த பிரசாதங்களை ஒரு தடவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையும் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த தீர்த்தோற்சவத்தினுடைய மகத்துவம் இங்கே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த திருவிழாக்கள் யாவரும் மகோற்சவங்கள் என்று சொல்லுவது பஞ்சகிருத்தியங்களுடைய அடிப்படை தத்துவங்களை உள்ளடக்கியது. கொடியேற்றம் என்று சொல்வது அங்கே படைத்தல் என்று நாங்கள் பார்க்கின்றோம். காத்தல் என்று சொல்லுகின்ற பஞ்சகிருத்தியங்களிலே இரண்டாவதாக வருவது ஆண்டவன் இறைவன் ஒவ்வொரு நாளும் அந்த சன்னிதானத்திலே வெளிவீதி வெல்கின்ற பொழுது அத்தனை அடியார்களுக்கும் அங்கே காத்தலை செய்கின்றார்கள். ஆகவே படைத்தல் காத்தல் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அழித்தல் என்று சொல்லுகின்ற தேர் திருவிழாவிலே அழித்தல் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அழித்தல் திருவிழாவிலே அங்கே 3 விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், வள்ளி தெய்வ யானையோடு அங்கே வருகின்ற காட்சியும்,
அம்பாள் திருவீதி வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த அழகொழுகு ஒரு சித்திர தேர் அம்பாளுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது 1950ஆம் ஆண்டு அளவிலே கட்டப்பட்டு இன்று 60 ஆண்டுகளை கடந்து இங்கே இந்த தேர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதமான ரதோற்சவத்தை நாங்கள் பார்த்து அளித்தல் என்று பார்த்தோம். அடுத்தது இங்கே நாங்கள் அருளல் என்று சொல்லுகின்ற தீர்த்தோற்சவத்திற்கு இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அருளல் என்று சொல்லுகின்ற தீர்த்தோற்சவத்திலே அங்கே எல்லோரும் சமுத்திரத்திலும் அந்த கங்காதரனை தீர்த்த கரையிலும் அங்கே மூழ்கி தங்களுடைய பாவங்களை நீக்கி எல்லா அடியவர்களும் இந்த தீர்த்தோற்சவத்திலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த அற்புதமான இந்த பஞ்சகிருத்தியத்தினுடைய தத்துவத்திலே அடுத்து மறைத்தல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த மறைத்தல் தொழில் இன்று தீர்த்தோற்சவம் நிறைவுற்ற உடனே அங்கே ஏற்றப்பட்ட கொடி படைத்தல் என்று சொல்லுகின்ற ஏற்றப்பட்ட கொடி இன்று இறக்குவதற்கான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அதோடு மறைத்தல் என்று சொல்லுகின்றோம். இந்த மறைத்தலோடு பஞ்சகிருத்தியங்களும் இந்த மகோற்சவத்தினுடைய தத்துவங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருமணி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரதம குருமணி அவர்களாக அவர் இங்கே பல சந்ததிகளாக வைமு பரமசாமி குருக்கள் அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பின்னர் அவருடைய மகனார் முத்துக்குமார சுவாமி குருக்கள் இருந்தார்கள். இப்பொழுது ஸ்ரீராம் குருக்கள் அவர்களும் அவருக்கு உதவியாக அவருடைய சகோதரர் குரு அவர்களும் இருக்கின்றார்கள். அதைவிட நித்திய குருமணிகளாக கைலாசநாத குருக்கள் அவருடைய புத்திரன் வாமதேவ குருக்கள் அவர்கள் இப்பொழுது இந்த இடத்திலே எங்களை சந்திக்கின்றார்கள். அவர் சில வார்த்தைகள் இங்கே சொல்லுகின்றார். அம்பிகையின் வருள் மேலீட்டினாலே இன்றைய தினம் ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் அம்பாளுடைய தீர்த்தோற்சவமானது எங்களுடைய நாகபூஷணி அம்பாள் ஆலய மகோத்சவ குருவாக விளங்கும் ஸ்ரீராம் குருக்கள் ஐயா அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாகவும் அழகாகவும் பக்த கோடி பெருமக்கள் வீதி உலா வந்து அம்பாளை ஆலயத்திலே இருந்து தங்களுடைய தோள்களிலே சுமந்து வருகின்ற காட்சியை பார்க்கும் பொழுது உண்மையில் அம்பிகையினுடைய திருவருள் மேலோங்கி நிற்கின்றது என்பதை நாம் எல்லோரும் உணர்கின்றோம். எல்லோரும் இன்புற்றிருக்க வாழ்த்துகின்றோம். நன்றி. இப்பொழுது கடற்கரையை அண்மித்து இப்பொழுது பாருங்க எம்பெருமாள் தீர்த்தக்கேணியை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அற்புத காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பக்கத்தில் வந்து பாருங்க கடற்கரை வந்து இருக்கின்றது. அப்படியே நைனை நாகபூசணி அம்மனுடைய அந்த ராஜ கோபுரம் வந்து அங்கே தெரிகிறது பாருங்க. பாருங்க அப்படியே வரிசையாக மக்கள் வருகின்ற காட்சியை பாருங்க. ஒரு அருமையான ஒரு காட்சி. ஏராளமான மக்கள் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படியே கடும் வெயிலிலும் பாருங்க அம்மனுடைய அந்த தீர்த்த தரிசனத்தை வந்து காண்றதுக்காக வந்து கொண்டிருக்காங்க. 1926ஆம் ஆண்டில் இருந்து எங்களோட அப்பாண்ட அம்மாட காலத்தில் இருந்து மடிப்பிச்சை வாங்கித்தான் முதல் இந்த கோப்பிச்சவையை ஸ்டார்ட் பண்ணினவே. அதில் இருந்து தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு வர்றோம். இனி எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் தொடர்ந்து இதை செய்வோம். இது நிரந்தரமான ஒரு கட்டிடத்தை இந்த பிள்ளையார் கோயில் எங்களுக்கு தந்தபடியாக நாங்கள் தொடர்ந்து இதை சந்தோஷமாக எங்களோட மூதாதைகளோட ஞாபகார்த்தமாக இதை செய்து கொண்டு வருவோம். வந்து கொண்டு இருக்கிறோம். இனியும் வருவோம். நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறோம். இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் அதை செய்வேன். நாங்கள் கட்டாயம் இது கண்டிப்பாக குற்றாலலிங்கம் நாகராசா ரெண்டு குடும்பத்தினர் சேர்ந்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையார் ஆலயத்தை வந்து எம்பெருமான் வந்தடைகின்ற காட்சி பாருங்க. ஆலயத்துக்கு உள்ளே வந்து செல்லுகின்ற காட்சியை வந்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடும் வெயிலிலும் தொடர்ச்சியாக சுவாமி தீர்த்தக்கரையை நோக்கி செல்வதற்காக ஆலயங்கள் தோறும் சென்று தரிசிக்கிற காட்சி
காட்சியை வந்து பார்த்து வந்துருக்கிறீங்க. சேவைக்கு நன்றி. இது எங்களோட அப்பாண்ட ஞாபகார்த்தமாக எங்களோட பிள்ளைகள் கட்டினவை இந்த வாஸ்கோல். ஓகே. அப்போ நான் இந்த திருவிழாவுக்கு சுதால சுவாமி வராது, ஆனால் அடியார்கள் எல்லாம் இதால் போய் தான் தீர்த்தக்கரைக்கு போவினோம். அப்போ 6 மணிலேருந்தே நாங்கள் தண்ணிகள் கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம். தேசிக்காய் தண்ணிகள் இயற்கை கிணத்துல இருந்தே எடுத்து கொடுக்குறது. எவ்வளோ காலமாக வந்து இது செய்றீங்க? இது இப்போ எங்களோட அப்பா மோசம் போய் 3 வருஷம் அதில் இருந்து தொடர்ந்து செய்து கொண்டே வரோம். நான் இந்த ஊர் தான். பின்னால் எங்களை காணி தான், முன்னால் காணியை கொடுக்க பிள்ளைகள் கட்டி இருக்கணும். அதனால் கோயிலோட கதைச்சிருக்கிறேன். இதால் சுவாமி வந்தால் நான் மண்டபப்படியெல்லாம் போடுவேன். அதை கிரியா அதுக்கான ஒழுங்கு செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். வந்தா மண்டபப்படி போடுவோம். பணி வந்து நீண்ட காலமாக தொடரணும். சந்தோஷம். நாங்கள் நன்றி உங்களோட வருகைக்கும் போட்டிக்கும். கங்காதரணி இந்த அம்மாவோட புனித தீர்த்தம் இதில் இருந்து ஒரு காமையில் தான் இருக்கும். இதன் நீரை போனால் இந்து சமுத்திரம், அதுக்கு பக்கத்தில் கங்காதரணி நன்னீர் ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றால் அவருடைய சித்தர் தான் இந்த கங்காணியை தண்ணியை நியமித்தவர். அவருடைய சித்த குடமும் அருகில் இருக்கிறது. ஒரு புண்ணிய பூமி மாதிரி தான். நாகபூசணி அம்மன் அந்த சித்தரை போய் தரிசித்து தான் கடைசியாக தீர்த்தமாட போவா. அந்த சித்தர் தான் அந்த கேணியை ஆரம்பித்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக செய்யப்பட்டதாக வரலாறு. அதனுடைய அதிசயம் என்னென்னா கடற்கரை பக்கத்தில் இந்து சமுத்திரம் அடிக்கின்றது, அமுதமான நன்னீர் ஊற்று அதில் ஊதிக்கொண்டிருக்கிறது. இப்போ அடியார்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீதி ஒரு பிரதான வீதி. இதுதான் கடைசியாக போய் கங்காதரணியில் முடியுது. அதனால தான் அடியார்கள் எல்லாம் இதால் வருகிறது. நாங்கள் லண்டன்லேருந்து வந்தாங்க. இதுதான் எங்களுடைய குடும்பம். மரத்துக்கு ஒரு கமிட்டி உண்டு. பல விருட்சமாக வந்து அது கிளை விட்டு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம். மீண்டும் உங்கள் சேவை தொடரும். அம்பாளின் அருள் உங்களுக்கு கிடைக்க கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. கேணி அருகமையில் வந்திருக்கோம் பாருங்கள். உள்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க. தீர்த்த கேணி அமையப்பட்டிருக்கிற இடம். இதில் வந்து முட்கூட்டியே பாருங்கள் ஏராளமான பக்தர்கள் எல்லாமே வந்து இதில் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் அமர்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். தீர்த்த கேணியை சுற்றி வேற எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். பாம்பு போன்ற ஒரு பெண் ஒருவர் பாம்பு போன்று இதிலே ஆடுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. அம்மனுடைய அந்த விக்கிரகத்தை வந்து இப்பொழுது கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. அம்மனுடைய அந்த விக்கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபக்கத்துக்கு வந்து கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து இப்போ பார்க்குறீங்க. இந்த இடத்துல வந்து கொண்டே வச்சு பூஜை வழிபாடுகள் வந்து இடம்பெறும்.
இப்பொழுது எல்லோருமே வந்து தீர்த்தக்கேணிகளை வந்து குதிக்கின்ற நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க, தீர்த்தமாடி முடிந்து எல்லோருமே வந்து தீர்த்தக்கேணிகளை குளிக்கிறதுக்காக இப்பொழுது குதித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் பாருங்க. எல்லாருமே தீர்த்தக்கேணிகளை வந்து குதித்து வந்து பாருங்க. எல்லாரும் வந்து நீராடுறதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைய நாளில் நேரில் வந்து பார்க்க கிடைச்சது ஒரு புண்ணியமான ஒரு விடயமாக வந்து நான் இதை பார்க்குறேன். நிறைய பேர் இந்த இதில் பாருங்க எல்லாருமே வந்து இறங்கி குளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இப்பொழுது வந்து நீராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்த்தக்கேணியிலே வந்து நீராடி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல நீராடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த இடத்துல பாருங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து தீர்த்தம் வாங்குறதுக்காக வந்து முண்டி அடிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லோருமே வந்து முண்டி அடித்து கொண்டு இதில் பாருங்க, அந்த தீர்த்தத்தை வந்து வாங்குறதுக்காக இவ்வளவு பேர் வந்து முனைப்படுறாங்கன்னு சொல்லி பாருங்க. நீரினால வந்து அடியார்களை வந்து குளிப்பாட்டுன்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. பாருங்க, நீர்னால வந்து எல்லாருக்குமே வந்து குளிப்பாட்டுறாங்க. சரி